பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: ஜெபிக்கிற துதிக்கிற உங்களுக்கு தோல்வியே இல்லை. ஆதார வசனம் ஆதியாகமம் 29:35 வசனம். மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாக்கோபுக்கு 2 மனைவிகள். மூத்தவள் லேயாள், இளையவள் ராகேல். லேயாள் கர்ப்பவதியாகி முதல் குமாரனை பெற்று ரூமன் என்று பெயரிட்டாள். இவள் கொஞ்சம் கூச்ச பார்வையுடையவளாய் இருந்ததினாலும் ராகேல் ரூபவதியாக இருந்ததினாலும் யாக்கோபு லேயாளை காட்டிலும் ராகேலை நேசித்தாள். ஆகையால் லேயாள் முதல் குமாரனை பெற்றதும் இவ்வாறு அறிக்கையிட்டாள்: கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்றாள். 2ஆம் குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனை எனக்கு தந்தார் என்று சிமியோன் என்று பெயரிட்டாள். 3ஆம் குமாரனை பெற்று 3 குமாரர்களை பெற்றபடியால் என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று லேவி என்று பெயரிட்டாள். 4வது குமாரனை பெற்றபோது இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பவன் என்பதால். இதுவரை என்னென்னவோ தன்னை பற்றியே அறிக்கையிட்டவள் இப்போதுதான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி பெயரிட்டாள். இந்த கோத்திரத்தில் தான் தாவீதும் பிறந்தான், இயேசுவும் பிறந்தார். இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்களாக வகுக்கப்பட்டு வனாந்தர வழியாய் பிரயாணப்படுகையில் கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் கூடாரத்தை விட்டு எழும்பும் போது முதல் கொடியுடன் புறப்படுவது யூதா கோத்திரம். இதில் பொருள் என்ன? துதியும் ஜெபமும் எப்பொழுதும் முன்பாக செல்ல வேண்டும், இருக்க வேண்டும். துதிக்காமல் ஜெபிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார்கள் ஆவியில் தேறினவர்கள். இதற்கு அடையாளமாகத்தான் யூதா கோத்திரத்தாரை முதலில் புறப்பட வைத்து நியமத்தை காட்டினார் கர்த்தர். நெகேமியா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு பாபிலோனில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவன் நெகேமியா அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், அதாவது திராட்சை ரசம் வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் அவனுக்கு. எருசலேம் நகரம் பிடிபட்டது, இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டதை கேட்டவுடனே நெகேமியா சோகமானான், முகம் வாடலாயிற்று. ராஜா இதை பார்த்து ஏன் என்று கேட்கிறார். உடனே பதில் சொல்ல வேண்டும். நெகேமியா 2 நாளை வாசித்து பாருங்கள். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து என்று இருக்கிறது. மனதிற்குள்ளே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். பின் ராஜாவுக்கு முன்பாக பதில் சொன்னான். அந்த ஜெபத்திற்கு அற்புத ரிசல்ட். வசனம் 8 சொல்கிறது. என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப், இவன் யூதா கோத்திரத்தான். நூனின் குமாரன் யோசுவா, இவன் எப்ராயிம் கோத்திரத்தான். இவர்களோடு கோத்திரத்துக்கு ஒரு நபராக 12 பேர்களை மோசே அனுப்புகிறார். நாம் போய் அடையும் கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று பார்த்து வர அனுப்பினார். 10 பேர்கள் வந்து பயமுறுத்தலான தொய்ந்து போன துர்ச்செய்தியை பரப்பினார்கள். காலேபும் யோசுவாவும் மட்டுமே அதை அடையலாம், எளிதாய் சுதந்திரிக்கலாம், உடனே போய் சுதந்திரிக்கலாம் என்றார்கள். 12 பேரும் ஒரே காட்சியைத்தான் பார்த்தார்கள். அது உண்மைதான். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், உண்மைதான். அங்கே ராட்சச பிரவிலான ஏனாக்கில் இருப்பது அதுவும் உண்மைதான். பலவான்கள் இருக்கிறார்கள், சுற்றிலும் 7 ஜாதி இருக்கிறார்கள், எல்லாம் உண்மைதான். நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம் என்றார்கள். காலேபும் யோசுவாவும் மட்டும் எப்படி வித்தியாசமாக சொல்ல முடிந்தது? இவர்கள் தேவனுடைய வாக்கை நினைவு கூர்ந்து கொண்டே கொடுக்கிறேன், கொடுத்தேன் என்றாரே, அதற்காகத்தானே நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். அவரால் எல்லாம் கூடும் என்றும் இதற்கு முன் கண்ட அதிசயங்களை எல்லாம் மனதில் கொண்டு தேவ பார்வையில் பார்த்தார்கள். ஆக ஜெபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்களுடைய முதல் குணாதிசயம் நேர்மறையாகவே பேசுவார்கள், விசுவாச வார்த்தைகளையே பேசுவார்கள். நீங்கள் அப்படி பேசுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களையே நினைவு கூறுவார்கள். துதித்து ஜெபிப்பவர்களுக்கு தங்கள் பலத்தை முன்னிறுத்த மாட்டார்கள். தேவன் கொடுத்த வாக்கை அவரை முன்னிறுத்துவார்கள், வெற்றி அடைவார்கள். நீங்கள் துதித்து ஜெபித்து ஆண்டவரை தேடுதலில் அக்கறையும் வாஞ்சையும் கொள்பவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் சூழ்நிலை உங்களை பயமுறுத்தாது. எப்பேற்பட்ட கொடூரமான பாசாக இருந்தாலும் சரி, இதுவரையில் இந்த வியாதிக்கு தீர்வே இல்லை என்று சொன்னாலும் சரி, இந்த பிள்ளையை விட்டுவிடு, இது கரை சேராது, எப்போதும் எதிர்த்து கொண்டே இருக்கிறது, நீ விலகிக்கொள் என்றாலும் சரி, நீங்கள் துதித்து ஜெபிப்பவர் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு அலாதி தைரியம், விசுவாசம், உறுதி பிறக்கும். நீங்கள் ஜெபிப்பதில் துதிப்பதில் பின்வாங்க மாட்டீர்கள். இந்த சூழ்நிலை அப்படியே தேவனுக்கு முன்பாக வைத்து ஜெபிப்பீர்கள், துதிப்பீர்கள். துதிக்க துதிக்க இதற்கு முன் கர்த்தர் செய்தவங்க வாழ்க்கை செய்த சகலத்தை நினைத்து நினைத்து துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க சாத்தான் கொக்கரித்து இன்னும் சூழ்நிலையை ஒஸ்ட் ஆக்குவான்.
பயப்படாதீர்கள். விளக்கு அணைவதற்கு முன் சுடராகத்தான் எரியும். சாத்தான் சுருட்டி கொண்டு ஓடும் வரை ஓயாதீர்கள். நிச்சயம் ஓடிவிடுவான். நிச்சயம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். எதிர்த்த பாசு நண்பன் ஆவார். பிள்ளை வீடு வந்து சேர்ந்து சர்ச்சுக்கு முதலில் புறப்படுவான். சகலத்திற்கு விடிவு உண்டு. தேவன் மகிமைப்படுவார் உங்கள் குடும்பத்திலே, உங்களிலே. தேவன் உங்களை கனப்படுத்துவார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்து படைவீரர்களுக்கு முன்பாக பாடி துதிப்பவர்களைத்தான் நிறுத்தினார். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? இவர்கள் பாடி துதிக்கும் போதே எதிரிகள் அவர்களாகவே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள். இவர்கள் யுத்தமே செய்யவில்லை. யோசபாத் ராஜா உடைய ஜனங்கள், யூத ஜனங்கள் யுத்தமே செய்யவில்லை. இந்த முழங்கால் யுத்தத்தை ஒரு நாள் விடாதீர்கள். நீங்கள் என்றென்றும் ஜெயம் எடுப்பீர்கள். இதற்கு திரளான சாட்சிகள் உண்டு. சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் சரி, கட்டிலை நாற்காலியை பிடித்து கொண்டாவது துதியுங்கள், ஜெபியுங்கள். நீங்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக நிற்பவர் கர்த்தர். நீங்கள் கண்ணிலே காண்பதில்லை, அவ்வளவுதான். இவர் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. ஆகையால் நீங்களும் தோற்று போக முடியாது, தோற்க மாட்டீர்கள். ஜெயம், ஜெயம், முற்றிலும் ஜெயம். உங்களது முழங்கால் கர்த்தருக்கு முன்பாக முடங்கி இருக்கும் வரை நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒப்பானவர் யார் என்று கேட்டீரே தகப்பனே. ரட்சிக்கப்பட்டவர்களை பண்பு துதித்தலும் ஜெபித்தலும் ஆகும். நாங்கள் இந்த யுத்தத்தில் பழக்குவிக்கப்பட, பயிற்சி எடுக்க, தேர்வுகளாக மாற உமது கிருபை வேண்டும் சுவாமி. தாரும் தகப்பனே. இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.